அனைவருக்கும் இனிமையான வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தொழிலாளர் தினத்தில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள விவகாரம் தொடர்பில் தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தகவல். MRM வசீமின் செய்திதான் இந்த செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலேயே பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான இறுதி தீர்மானத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மே தினத்தில் அறிவிக்க உள்ளார். ஜனாதிபதி சிறந்த தீர்மானம் ஒன்றை வழங்குவார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சேரிகொத்தவில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த விடயம் குறித்து அமைச்சர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்பு இறுதியாக 2020ஆம் ஆண்டிலே 1000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. அதனால் அவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கியே ஆக வேண்டும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் அந்த செய்தி தொடர்கிறது. தொழிற்சங்கங்களையும் அழைத்து கலந்துரையாட பல தடவைகள் நடவடிக்கை எடுத்தேன். தற்போது 2 தரப்பும் விலகி இருக்கின்றது. கூட்டு ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பித்து கடந்த காலங்களில் போன்று சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதே மிகவும் பொருத்தமானதாகும். கூட்டு ஒப்பந்தத்தின் மூலம் சம்பள அதிகரிப்பு மாத்திரமல்லாது பெருந்தோட்ட மக்களின் ஏனைய நலன்கள் தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதனால் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்து 2 தரப்பினரும் விலகி இருப்பது முதலாளிமார்களுக்கு நல்லதல்ல, அதே போன்று தொழிற்சங்கங்களுக்கும் நல்லதல்ல. முதலாளிமார்களும் தொழிற்சங்கமும் விலகி இருப்பது நல்லதல்ல என்று தெரிவிக்கின்றார். அதனால் இது தொடர்பாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருமாறு 2 தரப்பினரிடமும் தொடர்ந்து கோரி வந்தேன் என்றாலும் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக முதலாளிமார் சம்மேளனத்துக்கு நீதிமன்றில் வழக்கு இருப்பதால் சட்ட பிரச்சினை காரணமாக அவர்கள் இந்த கலந்துரையாடலுக்கு வர முடியாதென தெரிவித்து ஒதுங்கி வந்தனர். அதன் காரணமாகவே கூட்டு ஒப்பந்தத்துக்கு அப்பால் சென்று இந்த 2 தரப்பினரையும் ஒன்றிணைத்து பொது இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்தேன் என்றாலும் கலந்துரையாடலில் பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியாமல் போனதால் சம்பள நிர்ணய சபையை அழைத்து கலந்துரையாட தீர்மானித்தோம். சம்பள நிர்ணய சபையின் கலந்துரையாடலுக்கு முதலாளிமார் சம்மேளனம் சட்ட பிரச்சினை காரணமாக கலந்து கொள்ள முடியாதென தெரிவித்து அவர்களின் பிரேரணையை வழங்கி சமர்ப்பித்தனர். பெருந்தோட்ட மக்களின் அடிப்படை சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என்பதே தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆனாலும் 1000 ரூபாவுக்கு அதிகமாக 1% அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என்று முதலாளிமார் தெரிவித்து வருகின்றனர். மாறாக ஊக்குவிப்பு கொடுப்பனவாக சில அதிகரிப்புகளை வழங்கவே அவர்கள் இணக்கம் தெரிவித்து வருகின்றனர். 4 வருடங்களுக்கு பின்னரும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்க முடியாதென முதலாளிமார் சம்மேளனம் தெரிவிப்பதானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. இது எப்படியோ மே தினத்தில் ஜனாதிபதி அறிவிப்பார் என்ற நம்பிக்கை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருக்கின்றதா அல்லது பெருந்தோட்ட தொழிற்சங்கங்களுக்கு இருக்கின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கின்றது. அது ஜனாதிபதி தெரிவிக்கின்றாரோ இல்லையோ, ஜனாதிபதி மிக முக்கியமான தீர்மானம் ஒன்றை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாக மே தினத்தில் அறிவிப்பார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கட்டும். இதுவரை காலமும் மலையக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக சில கோரிக்கைகளை விடுத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே ஜனாதிபதியும் ஆளாகிவிடக்கூடாது என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். காரணம், இதுபோன்று ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் இதுபோன்ற சம்பள அதிகரிப்பு என்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அல்லது ஒரு பூதாகரத்தை வெடிக்க வைத்து அதன் மூலமாக குளிர்காய நினைக்கும் தொழிற்சங்கங்களுக்கு மத்தியில் தொழிலமைச்சர் கூறியிருப்பது ஒரு எதிர்பார்ப்பு மிக்கதாக இருக்க வேண்டும் என்று நாமும் எதிர்பார்க்கிறோம். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்களும் இருக்கத்தானே போகின்றோம், பார்க்கத்தானே போகின்றோம். பார்ப்போம். மே தினத்தில் ஜனாதிபதி தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் தொடர்பான சம்பள அதிகரிப்பையோ அல்லது அதற்கு நிகரான ஒரு விடயத்தையோ அறிவிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை 30ஆம் தேதி, நாளை மறுதினம் தொழிலாளர்கள் தினம், சர்வதேச தொழிலாளர்கள் தினம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனாதிபதி ரணிலுக்கே பெரமுனவின் ஆதரவு. ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங் பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும். கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதியை பொது வேட்பாளராக களமிறக்க இணக்கம் தெரிவித்துள்ளார்கள் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க தெரிவித்தார். வருட இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக எவ்வாறான நகர்வுகள் இடம்பெறும் என்பது தொடர்பில் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையிலே கடந்த வாரம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமானதாகவே அமைந்தது. பொருளாதார மீட்சிக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்களை தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் பொருளாதார பாதிப்புக்கு பின்னர் வீரகேசரியின் 6ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கிறது, பார்க்கலாம். பாரம்பரியமான அரசியல் முறைமை மற்றும் அரசியல் கலாச்சாரம் மாற்றமடைந்து விட்டன. நாட்டு மக்கள் சிறந்த அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே தற்போதைய நெருக்கடியான சூழலில் அரசியலுக்கு முன்னுரிமை வழங்கி செயற்படக்கூடாது என ஜனாதிபதி எடுத்துரைத்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனான செயற்பாடுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் நிறைவடையும். கடன் மறுசீரமைப்பு வெற்றி பெறும். சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளால் நாட்டின் நிதி நிலைமை ஸ்திரமடைந்துள்ளது. பொருளாதார பாதிப்புக்கு நிலையான தீர்வு காணப்பட வேண்டுமாயின் தற்போதைய அரச நிர்வாகம் தொடர வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நிச்சயம் ஆதரவு வழங்கும். கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளார்கள். உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக களமிறக்கப்படுவார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பாதுகாத்தார். பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வு காண வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக எதிர்வரும் 1ஆம் தேதி மாளிகாவத்தில் தான் ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டம் இருக்கின்றது. அந்த மேடையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாளிகாவத்த மேடையிலே ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பல உறுப்பினர்கள் ஏறப்போகிறார்களாம். மேடையிலே ஏறி ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்காக முன்வரப்போகின்றார்களாம். அவர்களும் யார் யார் என்று பார்க்க நாங்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். நான் நினைக்கவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ அங்கே வருவார்கள் என்று. அப்படி வந்தால் அவர்களுக்கு எதிராகவும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். காரணம், இப்பொழுது ஜிஎல் பீரிஸ், நாளக்க குடேவா, டிலான் பெரேரா உள்ளிட்டோருக்கு தற்போது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட என்று சாகர காரியவசம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் கூறி வருகிறார். நாங்கள் அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம். கட்சியின் விதிமுறைகளை மீறி இருக்கின்றார்கள். அதே போன்று விஜயதாச ராஜபக்சவுக்கும் எதிராகவும் நாங்கள் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம் என்று கூறி வருகிறார்கள். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். ஜேவிபி அல்லது தற்போது அவர்கள் பெயரை மாற்றியிருக்கிறார்கள், தேசிய மக்கள் தேசிய ஜாத்திக ஜனபல வேகி. இந்த தேசிய மக்கள் சக்தி தற்போது ஒரு விவாதத்திற்கு அவர்களை அழைத்திருந்தார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினர். அந்த விவாதத்தில் இருந்து ஓடி ஒளிய வேண்டாம், அஞ்சி ஓடி ஒளிய வேண்டாம் என்று ஜேவிபியை கடுமையாக சாடும் சஜித் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. வீரகேசரியில் பார்க்கலாம். விவாதத்திற்கு அஞ்சி ஓடி ஒளிய வேண்டாம், ஜேவிபியை கடுமையாக சாடும் சஜித் பிரேமதாச. ஏன் ஓடுறீங்க? நீங்கள் ஓட தேவையில்லை. என்னத்துக்கு ஐயா ஓடுறீங்க? வாங்க, பயம் இல்லாவிட்டால் வாங்க, என்னோட பேசுங்க, நானும் வருகின்றேன், நீங்களும் வாங்க, பேசி பார்ப்போம் என்று விவாதத்திற்கு அழைத்திருக்கிறார் சஜித் பிரேமதாஸ். பார்க்கலாம். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழு விவாதத்தில் ஈடுபட தயார் என்று அறிவித்துள்ளது. ஆனால் மறுபுறத்திலிருந்து பதில் இல்லை. தயவு செய்து விவாதத்திற்கு பயந்து ஓட வேண்டாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபியை கடுமையாக சாடியுள்ளார். கம்பா மாவட்டத்தில் நேற்று பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், நான் பேசுவது மாத்திரமின்றி முறையாக வேலைகளையும் செய்கின்றோம். நாம் வாத பிரதிவாதிகளை முன்னெடுக்க வேண்டும், ஆனால் அவற்றை போன்று எமது செயற்பாடுகளும் காணப்பட வேண்டும். எனவே நான் எமது பொருளாதார குழுவுக்கும் ஏனைய தரப்பினருக்கும் பொருளாதார குழுவுக்கும் இடையிலான விவாதத்திற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்று அறிவித்திருக்கிறோம். அதே போன்று நானும் அந்த தரப்பின் தலைவருடன் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறேன். எனவேதான் நாம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திடம் இது குறித்த திட்டத்தை முன்வைத்துள்ளதோடு மே மாதத்தில் விவாதத்தை நடத்தி முடிப்பதற்கு நாம் தயார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறோம். மாறாக எமது பொருளாதார குழுவுடன் விவாதத்தில் ஈடுபடாமல் தப்பிச் செல்வது பொருத்தமற்றது. தயவு செய்து
விவாதத்திற்கு பயந்து ஓட வேண்டாம். ஜனாதிபதியின் உறவினரின் பத்திரிகையில் தினமும் எனக்கு எதிரான செய்திகளே பிரசுரிக்கப்படுகின்றன. ஈரான் ஜனாதிபதியினுடனான சந்திப்பை நான் புறக்கணித்ததாக அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. நேரம் இருந்தால் ஈரான் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு தயாரென இலங்கையில் உள்ள ஈரான் தூதுவரிடம் நான் கோரிக்கை விடுத்திருந்தேன். எவ்வாறாக இருப்பினும் உமாஓயா திட்டத்தை திறந்து வைப்பதற்காக அவர் சென்றமையின் காரணமாக தனிப்பட்ட சந்திப்புகளும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். இந்த சஜித் பிரேமதாச பாடசாலைகளுக்கு சென்று ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்கி வருகிறார். அதே போன்று சத்வெல, இப்படி உஸ்ம போன்ற செயற்திட்டங்களை எல்லாம் செய்து வருகிறார். இவர் இந்த பாடசாலைகளுக்கு சென்று பாடசாலைகள் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது மித்ரைனி மித்ரைனி, அதாவது என்னுடைய நண்பர்களே என்று பாடசாலை மாணவர்களை சொல்லிவிட்டார் என்று யாரோ ஒருவர் அவரை விமர்சித்திருக்கின்றார். அவர் சொல்கின்றார், ஏன் பாடசாலை மாணவர்களை நண்பர்கள் என்று சொல்லக்கூடாது, எதிரிகள் என்று சொல்லவா? நான் 2,20,00,000 மக்களுக்கும் நான் நண்பன், அவர்கள் எனது நண்பர்கள், நான் மித்ரைனி என்று தான் சொல்வேன் என்று சஜித் பிரேமதாசன் நேற்று சொல்கின்றார். யார் எப்படி சொன்னாலும் மித்ரைனி என்று தான் நான், என்னுடைய நண்பர்களை என்று தான் நான் மாணவர்களை விழிப்பேன் என்று சொல்கின்றார். சரி, அவர் 220,00,000 மக்களுக்கு நண்பர். சரி, இப்படி இருக்க நேரம் எங்களது பழைய நண்பர் ஒருவர் கொரியாவுக்கு போகின்றார் என்ற தகவல் வெளியாக இருக்கின்றது. அந்த பழைய நண்பர் யார் என்று பார்க்கலாம். நான் கொரியாவுக்கு குடியேறப் போகிறேனா? முற்றிலும் பொய்யான செய்தி. மைத்ரிபால விளக்கம். மனோசித்ராவின் செய்தி. இந்த மனோசித்ராவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு சிறந்த செய்தியாளராக அவர் உருவெடுத்து வருகின்றார். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு டிப்ளோமா கிடைத்திருக்கின்றது இந்த ஊடக கற்கை துறையில். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, இனி செய்திக்கு வருவோம். தென்கொரியாவுக்கு இடம்பெயர உள்ளதாக தன்னை பற்றி பரவும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நான் தென்கொரியாவில் குடியேறுவதற்காக அந்நாட்டுக்கு இடம்பெயர உள்ளதாக செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக வெளியிடப்பட்டுள்ளன. தென்கொரியாவுக்கு மாத்திரமல்ல, எந்த ஒரு நாட்டுக்கும் சென்று குடியேற நான் எதிர்பார்க்கவில்லை. அரசியல் எதிரிகளால் இவ்வாறான போலியான பிரசாரங்கள் பரப்பப்படுகின்றன. எந்த நாட்டுக்கும் செல்லும் எண்ணம் எனக்கில்லை. இலங்கையில் இருப்பதற்கான உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துகிறேன். எனக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கட்சியின் ஏனைய உறுப்பினர்களால் கம்பஹா நகரசபை மைதானத்தில் மே தின கூட்டத்தை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்திருக்கின்றார். கம்பஹாவில் நகரசபை மைதானத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின கூட்டம் நடைபெறுகிறது. இதிலே மைத்ரிபால சிறிசேன அணியினர் கலந்து கொள்வார்கள். அப்படி என்றால் யார் யார் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதிலே பாராளுமன்ற உறுப்பினர் சாரதி துஷ்மந்த மித்ரபால் இருக்கின்றார், அவர் முன்னாள் செயலாளர். அதே போன்று சிறைச்சாலைகள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு, அதே போன்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கண்டிப்பாக அந்த மேடையில் ஏறுவார். பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த லாபமீட்டும் நிறுவனங்களை ஏன் மறுசீரமைக்க வேண்டும்? பொதுஜன பெரமுன கேள்வி. தனியார் மயப்படுத்த இடமளியோம் என்று தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் ராஜதுரை அஷானின் செய்தி. நட்டமடையும் அரச நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்காக குறிப்பிட்டு கொண்டு லாபமடையும் அரச நிறுவனங்களை மறுசீரமைக்கும் செயற்பாடுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றன. அரச நிறுவனங்களின் ஊழியர்களின் உரிமை மற்றும் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளோம் என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லொகுகே தெரிவித்தார். காமினி லொகுகே அவ்வாறு குறிப்பிடுகின்றார். லாபமீட்டும் நிறுவனங்களை ஏன் நாங்கள் மறுசீரமைக்க வேண்டும் என்ற செய்தியை அவர் தெரிவிக்கின்றார். அடுத்தாக இன்னும் ஒரு படம் வெளியாக இருக்கின்றது. நேற்று அட்டனில் இடம்பெற்ற ஒரு செய்தி பார்க்கலாம். மலையக மக்கள் முன்னணியின் 35வது ஆண்டு விழா மற்றும் தேசிய மாநாடு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அட்டனில் நடைபெற்றது. நிகழ்வில் முன்னணியின் ஸ்தாபக தலைவர் அமரர் பி சந்திரசேகரனை கௌரவிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட முத்திரையை பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஆர்ஷடி சில்வா கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் கே சுப்பிரமணியத்திடம் கையளித்த போது எடுக்கப்பட்ட படம் என்று பானா தங்கம் அவர்களின் படம்தான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றது. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். சந்திரசேகரன் அவர்களது முன்னாள் ஸ்தாபக தலைவர்
மலையக மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவர். இப்படி இருக்கும்போது ஏராளமான செய்திகள் இன்னும் காத்திருக்கிறது. நிறைய பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கின்றோம். ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது நம் நாடு. இந்த நேரத்தில் சாரான், இது பேரை யாருக்கும் மறக்க முடியாது. சாரான் தங்கியிருந்த அறையில் 13ஆம் தேதிக்கு பிறகு யாராவது தங்கியிருந்தார்களா, அல்லது சாரான் ஷங்க்ரிலா ஹோட்டலில் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்து அறையில் தங்கியிருந்தவர் யார் என்று அண்மையில் முஜிபுர் ரஹ்மான் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். பதிலளித்திருக்கிறார் டிரான் அலஸ், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். சாரான் இருந்த அறையில் 13க்கு பின்னர் எவரும் தங்கியிருக்கவில்லை. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ், ஷங்க்ரிலா ஹோட்டலில் பயங்கரவாதி சாரான் தங்கியிருந்த அறையில் 2019 4 13ஆம் தேதிக்கு பின்னர் எவரும் தங்கியிருக்கவில்லை. அதே போன்று 632ஆம் இலக்க அறையில் தங்கியிருந்தவர்களுக்கும் குண்டு தாக்குதலுக்கும் இடையிலே எவ்வித தொடர்பும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒத்திவைப்பு விவாதத்தின் போது குண்டு தாக்குதல் தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். ஷங்க்ரிலா ஹோட்டலில் பயங்கரவாதி சாரான் தங்கியிருந்த அறையில் 2019 4/20ஆம் தேதிக்கு முன்னர் தங்கியிருந்தது யார்? அந்த ஹோட்டலில் சாரான் தங்கியிருந்த அறை பகுதியில் 632வது இலக்க அறையில் தங்கியிருந்தவர் யார்? பயங்கரவாதி சாரான் தங்கியிருந்த 616ஆம் இலக்க அறையில் 2019 4/20ஆம் தேதிக்கு முன்னர் தங்கியிருந்தவர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 2019 4/13 தேதிக்கு பின்னர் அந்த அறையில் எவரும் தங்கியிருக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஹோட்டலில் 623ஆம் இலக்க அறையில் 2 தங்கியிருந்ததுடன் அவர்கள் தொடர்பிலும் அந்த அறையில் தங்கியிருந்தவர்கள் தொடர்பிலும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அவர்களுக்கும் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்பது தெரிய வந்துள்ளது. சரி, எவ்வித தொடர்பும் கிடையாது என்ற செய்தி வந்திருக்கின்றது. சரியாக இந்த செய்தியை வாசித்து விட்டு அடுத்த செய்திக்கு செல்வதற்கு சரியாக இருக்கின்றது பொருத்தமான தலைப்பு. உண்மை ஆணைக்குழுவை விரைவில் நிறுவ வேண்டும். தேசிய சமாதான பேரவை நிறைவேற்று பணிப்பாளர் ஜெஹான் பெரேரா. இலங்கை தனது பொறுப்பை உணர்ந்து உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவை நிறுவ வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். மேலும் ஜனாதிபதி தேர்தலின் பிரதான வேட்பாளர்கள் என எதிர்பார்க்கப்படும் ரணில், சஜித் மற்றும் அனுர் ஆகிய மூவருமே இனவாதமற்ற அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் என்று தேசிய சமாதான பேரவை நிறைவேற்று பணிப்பாளர் ஜெஹான் பெரேரா தெரிவித்திருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கிறார் இன்னொரு தடவை வாசித்து பார்ப்போம். ரணில், சஜித் மற்றும் அனுர் ஆகிய மூவருமே இனவாதமற்ற அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள். சரி, இம்மாநாட்டில் இலங்கையின் தற்போதைய நகர்வு தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவிக்கின்றார். இலங்கை ஒரு ஜனநாயக நாடென்ற போதிலும் இன மொழி ரீதியிலான பாகுபாடு வேரூன்றி போயுள்ளது. எனவே இலங்கையை பொறுத்தமற்றில் ஜனநாயகம் பாதுகாப்பானதாக இல்லை. இலங்கையில் மீண்டும் ஒரு மோதல் நிலை ஏற்படுவதை தவிர்க்க வேண்டுமாயின் அதற்கு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் தேவைப்படுகின்றனர் என்று ஜெஹான் பெரேராவின் அந்த செய்தி தொடர்கிறது. இப்படி இருக்கும்போது மலையக மக்கள் முன்னணியின் 35வது மாநாடு இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி அர்ஷடி சில்வா கலந்து கொண்டார். அதிலே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கின்றார்? ஜனாதிபதி தேர்தலில் மலையக மக்கள் வாக்கு பலத்தை காண்பிக்க வேண்டும் என்று மனோ கணேசன் சொல்லியிருக்கிறார். இப்போ நாங்கள் காட்டலையா செய்தியை பார்க்கலாம். மலையக மக்கள் முன்னணியின் தேசிய மாநாட்டில் மனோ கணேசன், தமிழ் முற்போக்கு கூட்டணி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 8 மாவட்டங்களில் போட்டியிட்டு 4 லட்சம் விருப்ப வாக்குகளை பெற்றிருந்தது. 4 லட்சம் வாக்குகள் ஊடாக ஜனாதிபதியை உருவாக்க முடியும், இல்லாமலும் ஆக்க முடியும். அத்தகைய வாக்கு பலத்தை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் காண்பிக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்தார். மலையக மக்கள் முன்னணியின் 35வது ஆண்டு விழாவும் தேசிய மாநாடும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை TKW கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது. மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அவர் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலில் 4 லட்சம் வாக்குகள், ஜனாதிபதியை உருவாக்கவும் முடியும், இல்லாமல் ஆக்கவும் முடியும் என்பதை
மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். சரி, இன்று எங்களுக்கு வளமையாக கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகை இன்று எங்களுக்கு கொஞ்சம் முன்னதாகவே கிடைத்தது. சில நேரங்களில் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஆகவே நாங்கள் அந்த பத்திரிகையின் செய்திகளையும் உங்களுக்கு படத்துடன் காண்பிப்பதற்காக இன்று சேர்த்து கொண்டோம். சரி, தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி: பொய் பிரசாரங்களை கட்டவிழ்த்துவிட்டு ஈரான் ஜனாதிபதி சஜித் சந்திப்பு தடுக்கப்பட்டது. முஸ்லிம்களுடனான உறவை பிரிக்கவும் ஜனாதிபதியின் ரணிலின் ஆலோசனைப்படி திட்டமிட்ட சதி என்கிறார் முஜிபுர் ரஹ்மான். பார்க்கலாம். ஈரான் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் சந்திக்க கூடாது என்ற தேவை ஜனாதிபதி செயலகத்திற்கு இருந்தது. இதனால் தான் திட்டமிட்டு சஜித் பிரேமதாச ஈரான் ஜனாதிபதியை சந்திக்க விடாமல் சதி செய்தனர் என குற்றம் சாட்டிய ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட முன்னாள் எம்பி முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார். சஜித் பிரேமதாசவுக்கும் தினக்குரல் பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே தொடர்கின்றது. பார்க்கலாம். இதற்காக இவங்க இப்படி செஞ்சாங்க. சமூகத்திற்கிடையே, அதாவது சஜித் பிரேமதாசவுக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கிடையே நிலவி வரும் சிறந்த உறவை பிரிப்பதற்கு ஜனாதிபதி ரணிலின் ஆலோசனைப்படி திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாகவும் கூறினார். ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தினை தொடர்ந்து கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் பல நாடுகளின் வேண்டுகோளின் பிரகாரம் சஜித் பிரேமதாச ஈரான் ஜனாதிபதியை சந்திக்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிராக பல தகவல்கள் வந்து கொண்டிருந்ததை நாம் அறிவோம். இந்த பிரசாரங்களை முன்னெடுக்கும் கூட்டத்தினரை எங்களுக்கு தெரியும். ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக செய்திகள் பத்திரிகைகளில் வெளிவந்ததை தொடர்ந்து சஜித் பிரேமதாச ஈரான் தூதுவருடன் பேசி சந்திப்பதற்கு நேரம் கேட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவரின் பாராளுமன்ற செயலாளர் திசாத் விஜயகுணவர்தனவும் ஈரான் தூதரத்தை தொடர்பு கொண்டு எதிர்க்கட்சி தலைவருக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு கேட்டார். ஈரான் ஜனாதிபதி 4.5 மணித்தியாலயங்களே இங்கு இருக்க போகிறார். இதனால் இக்குறிப்பிட்ட நேரத்திற்கு பல வேலைகள் இருப்பதால் நேரம் தருவதற்கு முயற்சி செய்வதாக ஈரான் தூதுவர் தெரிவித்தார். ஆனால் இறுதி வரை நேரம் தரவில்லை என்று கூறப்படுகின்றது. இப்போ ஒரு நாட்டு ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்றால் அந்த நாட்டு ஜனாதிபதி என்றால் அவர் சாதாரணமான ஜனாதிபதி இல்லை. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மிக பெரிய ஒரு பிரச்சனையாக வளைகுடா பகுதிகளிலே தற்போது நிலை வரும் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் தான் அவர் இலங்கைக்கு வந்திருக்கிறார். இதில் அவர் எல்லாரையும் சந்தித்து கொண்டிருக்க முடியுமா என்ற கேள்வி சாதாரண எங்களை போன்ற மிக சிறிய ஊடகவியலாளர்களுக்கு கூட தெரியும். அப்படி என்றால் பாருங்கள், சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அந்த கட்சியின் சேர்ந்தவர்களுக்கும் இது தெரியாமல் போய்விட்டது. சரி, அது இருக்கட்டும், ஒரு பக்கம் அது பார்ப்போம். இப்படி இந்த திடுக்கிடும் செய்திகளை, பரபரப்பான செய்திகளை வெளியிடுவதிலும் பிரசுரிப்பதிலும் தினக்குரல் எப்போதுமே முன்னேற்கிறது. இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது பாருங்கள். பாராளுமன்றம் இன்று கலைக்கப்படுமா? என்னடாப்பா அது புது கதையாக இருக்குது. பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக சமூக வலைத்தளங்கள் ஊடாக வெளியாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவே என அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்றத்தை இன்று திங்கட்கிழமை 29ஆம் தேதி கலைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த விவாதங்களை அடிப்படையாக கொண்டு வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் தவறானது. அதெல்லாம் போய் நம்பாதீங்க. அதே நேரம் அதற்கு மேலே இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. பாராளுமன்றத்தை கலைப்பதா இல்லையா, மே தினத்திற்கு பின்னரே தீர்மானம் என்ற செய்தியும் வந்திருக்கின்றது. எப்படியோ பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு 24 மணித்தியாலயத்திற்குள் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட வேண்டும். ஆகவே அப்படி ஒரு வேலைக்கு இப்போது போக மாட்டாங்க என்று நினைக்கின்றேன். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவருக்கும் இடையிலான இடம்பெற்ற அவசர சந்திப்பின் பின்னணியிலே இவ்வாறான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கலந்துரையாடலின் இந்நாட்டின் அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சரி, தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வை ஒருத்தர் பெற்றுத்தர போகின்றார். இப்போ எங்களுக்கு தமிழ் மக்களுக்கான நியாயமான தீர்வு பெற்றுத்தரப் போகின்றேன் என்று சொல்லி பலர் வந்துட்டாங்க. பல ஜனாதிபதிகள், பல பிரதமர்கள், பல ஆட்சியாளர்கள், பல மேடைகள், எல்லாவற்றிலும் நாங்கள் நியாயமான தீர்வு தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தருவோம் என்று கூறிக்கொண்டு வந்ததை நாங்கள் பார்த்து விட்டோம். இப்போயும் ஒருத்தர் சொல்கிறார், தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு, அதனை நாங்கள் உறுதி செய்வோம். அனுர குமார்
நாட்டின் பல ஆண்டுகளாக ஆட்சியாளர்களால் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்த தமிழ் மக்களின் அதிகாரத்திற்கான நியாயமான உரிமையை நாங்கள் உறுதி செய்வோம் என ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். சண்டே டைம்ஸுக்கான பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுத்து தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என பார்ப்போம் என்னதான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. நாங்கள் நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை முறைமையால் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர முடியாது, ஆனால் அது தங்களின் உரிமை என தமிழ் மக்கள் கருதுகின்றனர். மாகாண சபை முறை தொடர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இப்படியோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதை ஏற்கனவே சொல்லிவிட்டார், 13 அமுல்படுத்த வேண்டும், ஆனால் காணி அதிகாரத்தை பற்றி பேசலாம், போலீஸ் அதிகாரத்தை பற்றி பேச வேண்டாம் என்று அது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்போதோ சொல்லிவிட்டார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொன்னதற்கும் பிறகு 13 தமிழ் மக்களுக்கு தேவையான அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அனுரகுமார் திசாநாயக்கு முடியும் என்றால் அதை நாங்கள் வரவேற்போம். அவர் முடியும் என்று சொல்கின்றார், வரவேற்போம். 2019 கோத்தா, 2024 அனுர. என்னடா அந்த செய்தி வாசித்து பார்க்கலாம். அனுரகுமார் திசாநாயக்கவின் படத்துடன் ஸ்வீடனில் அனுரகுமார திசாநாயக்க ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய படம் தான் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது தினக்குரல் பத்திரிகை. 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வெளிநாட்டு இலங்கையர்கள் முக்கிய பங்காற்றியதாக கூறிய தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க இம்முறை வெளிநாட்டு இலங்கையர்களின் பிரதான தெரிவாக தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக தெரிவித்தார். ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவிக்கிறார். என்ன சொல்கின்றார்? திசாநாயக்க வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தற்போது அமைப்பு மற்றும் இலங்கைக்கான புதிய மாற்றத்திற்காக பிரசாரம் செய்து வருவதாகவும் அந்த மாற்றத்தை செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அவர்களின் விருப்பமாக இருப்பதாகவும் அனுரகுமார் திசாநாயக்க கூறினார். குறிப்பாக ஸ்வீடனில் உள்ள இலங்கையர்களை இலங்கைக்கு வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது தேசிய மக்கள் சக்தி இலங்கைக்கு ஆதரவை பெற ஆன்லைன் மூலம் பிரசாரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அனுரகுமார் திசாநாயக்க ஸ்வீடனில் பேசும்போது ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். செப்டம்பர் 28 அல்லது அக்டோபர் 5 செப்டம்பர் 28 එම නැත්නම් අක්ටෝබර් 5 மீரட்டை ஜனாதிபதி மத்தியவரணை பெற்றான அவருக்கு தெரிந்ததை சொல்கின்றார். சொல்லிவிட்டு இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றார். எதற்காக நான் உங்களுக்கு சொல்கின்றேன்? நீங்கள் டிக்கெட் போட்டு ஸ்வீடனில் இருந்து இலங்கைக்கு வர டிக்கெட் போட்டு வருவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதால் தான் நான் திகதியை சொல்கின்றேன். செப்டம்பர் 28 அல்லது அக்டோபர் 5 ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்று அனுரகுமார் திசாநாயக்க சொல்கிறார். அது உண்மையோ பொய்யோ தெரியாது. எப்படி அனுரகுமார் திசாநாயக்கு இந்த திகதியெல்லாம் தெரிய வந்திருக்கின்றது என்பதும் தெரியாது. ஆனால் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கின்றார், எதற்காக நான் இதை சொல்கின்றேன் என்றால் நீங்கள் டிக்கெட் போட வேண்டும். அதாவது டிக்கெட் இந்த செப்டம்பர் 28 இலங்கைக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் முன்கூட்டி ஒரு 3-4 மாதத்துக்கு முதல் அந்த டிக்கெட்டை பதிவு செய்தால் அல்லது புக் செய்தால் ஒதுக்கி வைத்தால் உங்களுக்கு கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். ஆகவே தான் அவ்வாறு செல்கின்றேன் என்று அனுரகுமார திசாநாயக்க சொல்கின்றார். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் குறிப்பிட்ட இந்த செப்டம்பர் 28 அல்லது அக்டோபர் 5 ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்றதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி இருக்கும்போது V8 லேண்ட் க்ரூசர் உங்களுக்கு தெரியும், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள் இவங்க எல்லாரும் பாவிக்கிற வாகனம் தான் இந்த லேண்ட் க்ரூசர் டொயோட்டா V8. இப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் எல்லாம் V8 போகிறது இல்லையா, சிறிய சிறிய கார்களில் தான் போகிறார்களாம். செய்தி இருக்குது, பார்ப்போம். சிறிய கார்களில் ஏறும் எம்பிக்கள் பொருளாதார சிக்கல் காரணமாக ஏறக்குறைய 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சொகுசு வாகனங்களை மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மிக குறைந்த விலையில் சிறிய வாகனங்கள் மீது பாராளுமன்றம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிக எரிபொருள் விலை, சேவை கட்டணம், பராமரிப்பு செலவுகள் போன்ற காரணங்களால் இவ்வாறு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் அதிக எரிபொருள் செலவு காரணமாக
பாராளுமன்ற கூட்டங்களில் பங்கேற்பது மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக எம்பிக்கள் பலர் தெரிவிக்கின்றார்கள். மேலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பஸ்கள் மற்றும் ரயில்கள் போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஆசைப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில எம்பிக்கள் தங்களது பெரிய வாகனங்களை விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்தது. ஆமாம், பாருங்க, இப்போ இந்த 3 தமிழ் பத்திரிகைகள் என் கைவசம் இருக்கின்றது. தினகரன், தினக்குரல், வீரகேசரி. இந்த எந்த பத்திரிகையிலும் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி வழங்கினாங்க தான். அந்த அரிசி கரையான் உள்ளே இருக்கின்றது. குல்லுகாலா என்று சொல்வார்கள் சிங்களத்திலே. அந்த அரிசி ஆலியல பிரதேசத்தில் வழங்கப்பட்ட அந்த 10 கிலோ அரிசியிலே கரையான் இருக்கின்றது, புழு இருக்கின்றது என்ற செய்தி எந்த பத்திரிகையிலும் வரவில்லை. ஆனால் அப்படி கரையான் இருப்பதாக கூறி அல்லது புழு அடித்திருப்பதாக, அந்த புழுக்கள் உள்ளே இருப்பதாக கூறி ஒரு நபர், ஆலியல பிரதேசத்திலே ஒரு நபர் ஊடகங்களுக்கு தெரிவித்து, அதற்கு பிறகு அதை விசாரித்த பதுளை மாவட்ட செயலாளர் அதை விசாரித்து அவர் பதுளை போலீஸுக்கு தெரிவித்திருக்கின்றார். உடனடியாக அந்த நபரை பெற்று வாக்குமூலம் பெறுங்கள் என்று. எனவே பதுளை போலீஸ் ஆலியல போலீஸின் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த நபரை அழைத்து வாக்குமூலம் பெற்றிருக்கின்றார்கள். கொடுக்கப்பட்ட 10 கிலோகிராம் அரிசியிலே குல்லுகாலது அப்படி என்றால் புழுக்கள் இருந்ததா என்பது தொடர்பாக பேசுகின்றார்கள். நாங்களோ மக்களோ, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களோ சாதாரண மக்களோ இந்த 10 கிலோ அரிசியை யாரிடமும் கடன் கேட்கவில்லை. நீங்கள் அரசாங்கத்திடம் கேட்கவில்லை. எங்களுக்கு 10 கிலோ நீங்கள் தான் தந்தீங்க. 10 கிலோ ஏன் ஐயா 10 கிலோ நீங்கள் தந்த தர்மத்திற்கு தந்த, புண்ணியத்திற்கு தந்த, பாவமான மக்களுக்கு தந்த அந்த 10 கிலோ அரிசியிலும் அது காலாவதியாகப்பட்ட பொதிகளாக இருப்பது. 2019ஆம் ஆண்டு அந்த அரிசி பொதி செய்யப்பட்டு 2021ஓடு அந்த முடிவடைகின்றது. அப்படிப்பட்ட பொதிகள் ஆலியல பிரதேசத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி மக்கள் இப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது ஐயா நீங்கள் V8ல போனா என்ன, சிறிய காரில் போனா என்ன, நீங்கள் நடந்து போனா என்ன, எங்களுக்கு என்ன? சரி, இப்படி இருக்கும்போது மே தின கூட்டத்தில் முக்கிய அரசியல் தீர்மானங்கள். காமினி லொகுகே MP மே தின கூட்டத்தை நடத்தி எமது பலத்தை காட்டுவதுடன் முக்கிய அரசியல் தீர்மானங்களை அறிவிக்கப்படும் என்று அரசு தரப்பு எம்பியான காமினி லொகுகே தெரிவித்தார். மே தின கூட்டத்திலே போது முக்கியமான முடிவுகளை தெரிவிக்க போகிறாங்களாம். சரி, தெரிவிங்க, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். பொது மன்னிப்பு காலத்தில் 7000 இராணுவத்தினர் வெளியேறினர். பாதுகாப்பு அமைச்சினால் பிரகடனப்படுத்தப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தின் போது இராணுவத்தை விட்டு வெளியேறிய 7000த்திற்கும் அதிகமான இராணுவத்தினர் சட்டபூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. சரி, அடுத்த செய்தியை பார்ப்போம். ஜனாதிபதி செயலகம் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. என்னத்துக்கு? ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றி வருவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றும் நபர்கள் தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப கவனமாக இருங்க. நானும் ஜனாதிபதி செயலகத்தில் தொழில் புரிகிறேன், உங்களுக்கு என்ன செய்து தரணும் என்று சொல்லி நிறைய திருடர்கள் இருக்கிறாங்களாம். ரொம்ப கவனமாக இருங்க என்று சொல்லியிருக்காங்க. தினகரன் பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கின்றது, அதையும் பார்த்து விட்டு வருவோம். நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை மே 13 ஆரம்பம். நாகப்பட்டினத்திலிருந்து யாழ் காங்கேசன்துறை வரையிலான கப்பல் சேவைகள் எதிர்வரும் 13ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சரி, நல்ல விஷயங்கள். மிக குறைந்த கட்டணத்திலே நாங்கள் இந்தியாவுக்கு சென்று வரலாம். சரி, இன்று ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தயாரிப்பில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.